ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்டிகிரெயின் தோசை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு கருப்பு உளுத்தம்பருப்பு, இட்லி அரிசி, கடலைப்பருப்பு, ராஜ்மா, வெள்ளை சோயா, வெள்ளை கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை, சோளம், வெள்ளை சோளம், கொள்ளு, தட்டைப்பயிறு, பச்சைப்பயிறு, இப்படி உங்கள் வீட்டில் என்ன தானியங்கள் இருக்கோ அதை எடுத்து ஒரு பவுலில் போட்டு 2-3 தண்ணி விட்டு நல்லா கழுவிக்கோங்க. இதில் அழுக்கு நிறைய வரும். அந்த தண்ணி ஒயிட்டாகிற வரைக்கும் கழுவிட்டு ஓவர் நைட் அதை சோப் பண்ணிவிட்டு காலையில் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் இட்லி செய்யலாம், தோசையும் செய்யலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ அது செஞ்சுக்கோங்க. இதை புளிக்க வைக்கணும்னு தேவையில்லை. நம்ம இன்றைக்கி தோசை செய்கிறோம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல் வச்சு தோசை போட்டு 2 பக்கம் திருப்பி எடுத்தால் நம்ம தோசை ரெடி. இது தேங்காய் சட்னியோட ரொம்ப நல்லாயிருக்கும்.